எங்கள் மண்டல மணிக்கத்தை சுற்றி பாருங்க. இதே மண்டல மணிக்கம். ஆமாம், இது பூரா எங்கள் கிராம ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மண்டல மணிக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னே பிச்சை பழத்தில் பார்த்து இன்னும் இன்னைக்கு மண்டல மணிக்கத்தை பாருங்கள். எல்லாம் வெயில் அடிக்குதுன்னா உள்ளே போயிட்டாங்க. ஆமாம், இந்த வருங்க தள்ளிக்கங்க. இப்படி வீடுகள்லாம் என்ன ஒரு அறுதியை போச்சு பற்றியெல்லாம் வீட்டை எப்படி கதவு இதுலேயே பலகையிலே அடித்து கதவு பற்றியில் நல்ல வீடாக இருக்குது. சிமுக்குண்ட வீடா இப்படி வீடெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. இந்த பற்றியில் ஓட்டு வீட்டுக்குள்ளே எப்படி கார் நிப்பாட்டுறதுக்கு போர்ட்டிக்கோ நீங்கள் தான் வச்சு கட்டுவீங்களா? டவுனு கட்டுறதில்ல பற்றியெல்லாம் கிராமத்துகளை எப்படி போர்ட்டிக்கோ? எங்கள் போர்ட்டிக்கோ எப்படி இருக்குது? அப்படியே ஓட்டுலேயே போர்ட்டிக்கோ வச்சு கட்டி காரை நிப்பாட்டியிருக்காங்க. நல்லா இருக்கா? ஒருத்தரையும் பார்த்துட்டு மண்டல மணிக்கத்தை பார்த்துட்டு கமாண்டு பண்ணுறீங்க. மண்டல மணிக்கம் எப்படி இருக்குண்டு இந்தா. ஆமாம், இதெல்லாம் வந்து பழைய காலத்து வீடு. ஆட்கள் வந்து தங்கலை, அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பூரா ஓட்டு வீடு தான் அதிகம் இருக்குது. அது சென்ட்ரிங் வீடை எடுத்தாலும் அந்த கிராமத்து பாவனையில் அழகாக கட்டியிருக்காங்க. இந்த பற்றியில் பட்டியல் எல்லாரும் கதவும் பட்டியல் வச்ச கதவு. கோழிக்கூடு பற்றியலா பார்க்கிங் எல்லாம் இருக்குது. மண்டல மணிக்கத்தை பார்த்துக்கிட்டே வந்து மண்டல மணிக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயா உட்காந்துருக்காரு. எல்லாமே ஓட்டு வீடு. மண்டல மணிக்கத்தில் நிறைய பேர் கார் வச்சுருக்காங்க. எனக்கா மண்டல மணிக்கத்தில் நிறைய பேர் கார் வச்சுருக்காங்கன்றே. பார்க்கிங் ஏரியா ஒவ்வொரு வீட்லேயும் பார்க்கிங்க்கு கட்டியிருக்காங்க. பற்றியெல்லாம் ஓட்டு வீடாக இருந்தாலும் அது இதுக்கு அவங்கவுங்க வீட்டு முன்னே வண்டி நிப்பாட்டுறதுக்கு அப்படியே ஓட்டுலேயே ஸ்லாப் வச்சு இறக்கியிருக்காங்க. நல்லா இருக்கா ஊர்? எப்படி இருக்குது? இன்னும் ஊர் ரொம்ப தூரம் இருக்குது. வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க வீடுகளை, எங்கள் கிராமத்து வீடுகளை. உங்களை கிராமம் சுற்றி காட்டுறதே என்ன வேலை எனக்கு. எந்தெந்த விசேஷத்துக்கு போகிறோம் அந்தந்த ஊரை ஊரை எடுத்து இந்த வீடை பாருங்க. அந்த காலத்து வீடு, பழமையான வீடு, பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. வடிவக்கா நில்லுங்க, வேகமாக நடக்கும்ல. உடம்பு பெருத்ததால் வேகமாக நடக்கும்ல. அப்படி என்ன எடுங்க, நான் நடந்து போகலையே இந்த அப்படிங்க. நான் மட்டும் இப்படியா? மக்களே வாங்க அப்படியே பின்னாடியே பார்த்துட்டே. எல்லாம் ஓட்டு வீடு. இந்த பற்றியெல்லாம் தாழ்வா வீடு பூரா ஓட்டு வீடு. வேப்ப மரம் எப்படி வீட்டுக்கு வீடு வேப்ப மரம், வீட்டுக்கு வீடு ஒரு மரம் இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம டவுன் கட்டில் மரம் இல்லாமல் தான் காற்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வெந்து கிடக்கு. ஏசி காற்றை தேடுறாங்க. இங்கே இயற்கை காற்று எப்படி இருக்குது? எப்படி ஒரு வீட்டுக்கு முன்னே ஒரு மரம் இருக்கு பாருங்க. வேப்ப மரம் எத்தனை மரம் வைக்கணும்ல. இந்த ஆத்தா பார்க்குறாங்க. செல்லில் வீடியோ எடுக்கிறோம்தா. இந்த ஆத்தா காதை பாருங்க, தண்டட்டி தொங்குதா. தண்டட்டியோட ஆத்தா பாருங்க. தண்டட்டி ஆத்தா மாதிரி பூரா தண்டட்டி ஆத்தாமார்களை பூரா எங்கள் ஊரில் தான் பார்க்க முடியும். எங்கள் கிராமத்துகளில் தான், ராம்நாடு சைடில் இருக்கிற ஆத்தாமார் தான் அதிகமாக தண்டட்டி போட்டுப்பாங்க. அப்புறம் பூரா தண்டட்டி இல்லாமல் பூரா அழுந்துக்கிட்டு போகுது. யார் காது வளர்த்து தண்டட்டி ஓடுறது? தண்டட்டி மாதிரி தோடு தான் போடுறாங்க, தண்டட்டி ஓடுறாங்கல்ல. முதல்ல ஆத்தாமார்கள் காது வளர்த்து தண்டட்டி ஓடுவாங்க. வாங்க அப்படி என்ன ஊரை காட்டுங்க. கொஞ்சம் தரத்துக்கு தண்டட்டி ஓட்டு போயிட்டு வரேன் டிக்கெட் எடுத்து முத்தத்தெல்லாம் தண்டட்டி தான் போட்டுருச்சு. அந்த காலத்துக்கெல்லாம் ஆத்தா மாதிரி முத்தத்த மாதிரிலாம் தண்டட்டி தான் போட்டுருந்தா. இப்போ யார் தண்டட்டி போடுறது? ஆமாம், என் ஜனம் பூரா மண்டல மணிக்கு தான் இருக்குது. பியூட்டி பார்லர் வந்துகிட்டே இருக்காரு அவரு. பியூட்டி பார்லர்ல வாரேன். பியூட்டி பார்லர் நான் அப்படி சமைச்சேன் இப்படி சமைச்சேன். பார்த்தீங்களா? பேரை கூட தெரியாத இது கிராமத்தில் இருக்கிறவங்க வெள்ளந்தி மனசுக்காரவங்க. அது என்னன்னு கூட எங்களுக்கு பேர் சொல்ல தெரியல. பியூட்டி பார்லர் இருக்கா? அப்படி வெள்ளந்தி மனசு மக்களை பார்த்துக்கிட்டு நீ பூரா சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமாம், சீமானுக்கு தான். அப்புறம் சீமான போட்டு வாங்கப்படுறது நம்ம சொந்தக்காரி இந்திரா இருக்காங்கல்ல. இந்திரா. ஆமாம், அந்த இவங்களை தான் சொல்கிறாங்க. கல்வி சம்பளம் இருக்கல. ஆமாம், போன மாதம் நம்மளாம் எங்கள் சின்ன தானே.
மெயின் ரோடு. ஆமாம் இது ஆட்டை கட்டுற மெயின் ரோடு. யூடியூப்ல இப்போ நீங்க பேசுனதெல்லாம் யூடியூப்ல வரும். இதே மண்டல மணிக்கத்தோட மெயின் ரோடுங்க. நேரம் தான் என்ன கொண்டாங்க பார்த்து உங்களை போட்டு கஷ்டப்படுத்தாமல் அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம். கஷ்டம். இருந்தாலும் தட்டு வச்சிருக்கீல்ல. அந்த பக்கம் இருக்கு பழமையான வீடுகள்லாம். இதெல்லாம் பழமையான வீடு தான். ஆள் புழக்கம் இல்லை. போட்டுட்டு அங்கிட்ட அங்கிட்ட நான் சொன்ன மாதிரியே பிச்சை பழந்தள்ள மாதிரியே இங்கேயும் நகர தண்டி போனதுக்கு ரொம்ப பேர் இருப்பா. கோயில்ல அப்படியே இதாயிடுச்சு. இந்த பழமையான கோயில் சிவன் கோயில் அங்கிட்டு. சிவன் கோயிலாம் அந்த பக்கம் இருக்கிற சிவன் கோயில் அங்கிட்டு அங்கிட்டு. அங்கிட்டு இருக்கா. ஆமா இந்த ஊருக்கார கல்யாணம் முடிக்கிறதுலாம் அந்த கோயில முடிப்பாங்க. சிவன் கோயிலில் தான் கல்யாணம் முடிப்பாங்களாங்க. மண்டல மணிக்கத்துக்கார ஊரம். மண்டல மணிக்கத்தை பாருங்கங்க. மண்டல மணிக்கத்துக்காரவங்கெல்லாம் யாராவது இருந்து என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பண்ணுங்க. பார்ப்பாங்க அதெல்லாம். யார் ஊரெல்லாம் எடுத்து போடணுமோ அவங்க பூரா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அம்புட்டு சேர்த்துக்கோங்க. இதா அண்ணே வராங்க. சரிங்கண்ணே. இதே சிவன் கோயில். போயிட்டு வருமா? வாங்க வாங்க சிவன் கோயிலை பார்த்து வருவோம். ஊருக்கே அங்கே தான் கல்யாணம் நடக்குமா. அப்போ போய் பார்க்கணும்ல. ஊர் உலகத்தையே வாழ வைக்கிற சிவன் ஐயா. சிவனப்பாவை விளங்கின ஊரமே நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல செல்வ சௌபாக்கியங்களோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மதத்தில். அதுக்காக சொல்கிறேன். மற்ற மதத்துக்காரவங்க அவங்க சாமி இருக்கதை நினச்சி சாமி கும்பிடுங்க. ஆமாம். ஊரில் இருக்கிற அனைவருக்கும் இங்கே தான் கல்யாணம் நடக்குமாங்க. இந்த சிவன் கோயிலில் தான் நடக்குமா. திடல் கோயிலை சுற்றி இடம் நிறைய இருக்குது. நம்ம போகிறப்ப ஓசைகளோடு மணி ஓசைகளோடு இருக்குது. கோவிலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அலௌடு இருக்கான்னு தெரில. அதனால் வெளியிலேருந்தே பார்த்துக்குவோம். இதுதான் சிவன் கோயில். பழமை வாய்ந்த கோயில். பல ஆண்டுகள் கடந்த சிவன் கோயில். இங்கே தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிறது இந்த கோவிலில் தான். மண்டல மணிக்கத்தில் இருக்கிற எல்லா ஆண் பெண் அனைவருக்கும் கல்யாணம் நடக்கிறது இங்கே தான். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு சிவனை பார்த்துட்டு சாமி கும்பிடும். ஆமாம் அவங்க பூரமே சிவனையா அடிகளாக இருக்கும். வாயிலா ஜீவன் பூரா சிவனையா அடிகளார். ஒன்று அண்ணன் மக ஒன்று தங்கச்சி அக்கா மக. ஆமாம் ஒன்று அண்ணன் மக வருதாங்க தான். வாங்கடியே காட்டுங்கடி. அந்த திருப்பிடுவாளுங்க. ஆத்தா வெக்கத்தை மக்களே வெக்கப்படுறாங்க. நீங்கள்லாம் பார்க்குறீங்க. வாங்க அங்கே மகாலுக்கு ஓடியாங்க அடிக்கிற வெயில் சுருண்டுது மக்களே. தாங்க முடியாமல் அடிக்குது. நான் தான் மண்டல மணிக்கத்தை பூரா வீடியோ எடுக்கிறேன். ஆமாம். அம்மனம்பட்டின்றது அம்மனம்பட்டியா ஊருக்கு பேர் இல்லை அம்மன்பட்டி. அது பேர் மாற்றி சொல்லி அம்மனம்பட்டி ஆயிடுச்சு. அம்மன்பட்டி ஊரா அம்மனம்பட்டி ஆகிட்டாங்க. எப்படி மக்களை பற்றியில பேச்சு வாக்கில் ஊர் பேர் மாறி போயிடுச்சு. அம்மனம்பட்டியாக போயிடுச்சு. இந்தாங்க அந்த அக்காவை எடுக்க வேணாம். நீங்கள் எடுங்க பேசுங்க நாங்கள் பார்க்குறோம். எல்லாருமே வெக்கப்படுறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வெக்கமே அழகு. அம்புட்டு வெக்கத்தோடு பிறந்தவங்க மாறாது என்றைக்குமே. ஆமாம். நான் தான் எப்படியோ தெல்ல கிடச்சி இப்படி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு நடு ரோட்டில் இப்படி திருறேன். மற்றவங்க எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறாங்க. எல்லாம் அன்னைக்கு கல்யாணம் யூடியூபர். ஆமாக்கா நல்லா இருக்கீங்களா? கும்பிடுகிறேன். சரி வாங்க மகாலுக்கு வந்துச்சு. எடுத்தோடனே தண்டட்டி ஆத்தா நம்ம ஆத்தா ஹாய் சொல்லுங்கதா. ஆத்தா தண்டட்டி ஆத்தா பார்த்துட்டு லைக்கை போடுங்க. ஹாய்.
இந்த வாங்க நீங்களும் எடுங்க. நீங்கெல்லாம் போதும். ரெண்டு பேரும் ஒரே முகமா இருக்கு பார்த்தீங்களா? 2 பேருக்கும் ஒரே முகமா இருக்கா மக்களே? ஒரே முகமா இருக்கா? முகத்தை பார்த்துட்டு சொல்லுங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டு. ஹாய் பேபி. கழிக்க ஒரு இடத்துல எடுத்துருவாங்க. ஹலோ இப்போ தான் எல்லாரும் வந்திருக்காங்க. விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை வரணும். நல்லா இருக்கேன்டா. அதான் பொண்ணு கேட்டு பொண்ணு லாஸ்ட்டில் போய் உட்காந்துட்டேன். மாப்பிள்ளை வரட்டும்டா. இங்கிட்டு முன்ன வந்துட வேண்டியதானே. பொண்ணு லாஸ்ட் சேருக்கு போயிருச்சுங்க. என்னன்னு கேளுங்க. பார்க்குறாங்க. என்ன பாருங்க எங்கள் அழகு சிரிப்புகளை சிரிங்க. சிரிச்ச உடனே மூடிட்டீங்க வாய. அழகான சிரிப்புகளை பாருங்கள். கிராமத்து அழகு சிரிப்புகள். இவங்கெல்லாம் எங்கள் கிராமத்து மக்கள் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. அப்படி பேரும் அழகுகளை பூரா பாருங்க. பேசுங்க ஏதாவது. இந்தாங்க அப்படியா மக்களே பார்க்குறீங்க பாருங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃபேன்ஸ் தான். பார்க்குறாங்களா? பூரா உறவுக்கரவு. ஃபேன்ஸ் கிடையாது. பூரா உறவுக்கரவு. எங்க பண்ண இங்கே வாடா. ஏஹே இங்கே பாருங்கப்பா. கண்ணாடி பிளமா இருக்கே. அடடே எனக்கு ஒரு நாளைக்கு கொடுறா கண்ணாடி. சரிங்க சரிங்க. லாங்குவேஜ் எல்லாருக்கும் சிரிச்ச முகம்ங்க. எங்கள் மாப்பிள்ளை இன்னும் வரலையா? இந்த மாப்பிள்ளை வருவார்.